எல்லாத்துக்கும் நார்த்தங்காடா ஒன் பார்ட் சீரிஸ் எபிசோட் 3க்கு வெல்கம். இது சோம்பேறி சிக்கனுக்கே டஃப் கொடுக்குற ஒரு டிஷ்ஷு தான். க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. கடையில் ஒரு கறி குழம்பு வாங்கினா 2 பேத்துக்கு எப்படி பார்த்தாலும் 170 ரூபாய் ஆகும். ஆனால் அதுவே நான் இங்கே பாதியாக பண்ணுறேன்னு சொன்னால் நம்ப முடியுதா? வெங்காயம் இஞ்சி பூண்டு இல்லாமல் கோழி குழம்பா வைக்கவே முடியாது. நீங்கள் மட்டும் இட்லி ஆகிறதுக்குள்ள குழம்பு பண்ணிடுவீங்க. நான் இஞ்சி பூண்டு வெங்காயம் இல்லாமல் கோழி குழம்பு பண்ண முடியாதா? ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. 2 வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம சேனலில் புதன்கிழமை ஒன் பார்ட் சீரிஸ் வரும். கோழி குழம்புனால வேலை அதிகம், எல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே லீவு நாள்னா ஓகே, வேலை நாள்லேயும் நச்சுன்னு சாப்பிட்ற ஒரு குழம்பு தான் இது. ஒரு வடக்கல்ல எண்ணெய் சேர்த்தி சிக்கனை போட்டு உடனே உப்பு போட்டுக்கணும். நான் இங்கே 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். சிக்கன் செந்நிறம் ஆகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். தக்காளியை இந்த மாதிரி மேலே தோண்டி கீழே கீத்து போட்டு வச்சுக்கணும். இந்த குழம்புக்கு வெங்காயம் தேவையில்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லை, ஏன் தக்காளி கூட வெட்ட தேவையில்லை. பாகிஸ்தானில் ட்ரைபல் சாப்பிட்ற ஒரு சிக்கன் குழம்பு தான். இதை பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் தான் வெளியே கொண்டே வந்தாங்க. தக்காளி போட்டால் கொஞ்சம் நேரத்திலேயே தோல் உறிஞ்சு வந்துடும். உங்களுக்கு ஈவன் டெக்ஸ்டராக வேணும்னா தோலை உரிச்சிருங்க. 8லேருந்து 9 பச்சை மிளகாவை காம்பை கிள்ளி இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷு பாகிஸ்தானில் மட்டும் ஃபேமஸானு கேட்டால் கிடையாது, UAE பஞ்சாப் இங்கேயும் ஃபேமஸ் தான். ட்ரெடிஷ்னலாகவே இதை அனிமல் ஃபேட்டில் தான் பண்ணுவாங்க. இப்போது வெட்டி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். தக்காளி மசிச்ச உடனேவே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடணும், வேகட்டும். தக்காளி இந்த பக்குவத்துக்கு வெந்ததும் அடித்து வச்சிருக்க தயிரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு உப்போ காரமோ தேவைப்படுதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் மூடியை போட்டு வேக வச்சா குழம்பு ரெடி. சுட சுட சோறு, அது கூட இந்த சூடான ட்ரைபல் ஸ்டைல் கராஹி சிக்கன் சேர்த்து சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். என்னடா ரெடி ஆயிடுச்சா மணி? டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓ, நிஜமாவே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இல்லாமல் பண்ண சிக்கனா இது? மணி டேஸ்ட் சூப்பராக இருக்கு மணி. இது தெரியாமல் இவ்வளோ நாள் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தாவா? ஆமாம்மா, தக்காளி பச்சை மிளகாய் இருந்தால் போதும், நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றி. 1 lakh வியூ வந்ததுக்காக. இதெல்லாமே உங்களாக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.